தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சி விட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தகுதி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருளும் வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவருடன் நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, உமக்கு மரணத் தீர்வேற்றதற்கான காரணம் மிகவும் உறுதியில்லாதது. நீர் மக்களை வரையறையின்றி அன்பு செய்தீர். துன்புற்றோருக்கு உயிரூட்டமும் அமைதியும் கொடுத்தீர். எல்லைக்கோடுகளில் அல்லலுற்றோரை வாழ்வின் மத்திய பகுதிக்கு இட்டுச் சென்றீர். இது பதவியில் இருந்தோரை பயமுறுத்தியது. பிலாத்து உமது உண்மை நிலையை அறிந்திருந்தும் தன் பதவி நிமித்தம் உமக்கு மரணத் தண்டனை விதித்தான். எண்ணற்ற மக்கள் உலகெங்கும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள், சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அடக்குமுறைக்கு எதிராகவும் அத்தியாவசிய மனித உரிமைகளுக்காகவும் வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்காகவும் போராடி மடிகிறார்கள். இதை அறிந்திருந்தும் ஆட்சியிலுள்ளோர் தம் பெயர் பதவிக்காக ஏதுமறையாத அப்பாவி மக்களை மறைத்தும் கெடுத்தும் அழித்தும் வருகிறார்கள். இந்நிலையிலும் இதனால் நேரடி பாதிப்புக்குள்ளான இவர்களை நேசிக்கும்
அன்பு நெஞ்சங்களும் உறவினர்களுமே இதற்காக குரல் கொடுக்கிறார்கள், அழுது சத்தமிடுகிறார்கள். அப்பாவி மக்கள் உம்மை போலவே பலிகடாக்களாகிறார்கள். இதை அறிந்தும் நாம் அமைதியாக ஊமைகளாக இருக்க வேண்டுமா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்றுமே உம்மை விட்டு பிரியோம் என்றோரெல்லாம் எங்கே இயேசுவே? இவர்களெல்லாம் உமக்கு விசுவாசமாக நடித்தவர்களா? பெண்களும் ஆண்களும் அனைவரும் உம்மை விட்டு ஒரேடியாக ஓடி ஒழிந்து விட்டனரே. நீர் அங்கே அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் நளினத்திற்கும் வெட்கத்திற்கும் உரியவராக தாழ்த்தப்பட்ட நிலையில் தனியனாக சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. தனிமையும் தனிமைப்படுத்தப்படுதலும் எம்மை சுற்றி விரைவாக சுழன்று வரும் நோய்கள், உளவியல் நோய்கள், மருந்துகள் கண்டறியப்படாத நோய்கள் போன்ற கொடூர உயிர்கொல்லி நோய்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்றாம் உலக வறுமையில் வாடும் மக்களே. இவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள வசதியற்ற வெறுமையின் பாலங்கள். இவர்களிடையே உயிர் வாழ்வதற்கான சக்தியற்ற தவிர்க்க முடியாத மரண போராட்டம். வயோதியர், மனநோயாளர், ஊனமுற்றோர், தாய்ப்பேரானோர். எமது வெற்றிகள் இவர்கள் நோக்கிய எமது பார்வைகளை மறைக்கிறது. நாம் ஓடி ஒழிந்து கொள்கிறோம். இயேசுவே, எமது தேவைகளில் நாம் ஒருவர் ஒருவருடன் இணைக்கப்பட்டுள்ளோம். இத்தேவைகளின் பாலமாக மாற எமக்கு மனமாற்றத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைவரும் நேரான பாதையிலே நிமிர்ந்து செல்ல வேண்டுமென்று நீர் ஆசைப்பட்டீர். அதற்காக உழைத்தீர். 18 வருடமாக முதுகு வளைந்த நிமிர முடியாத பெண்ணை நீர் கண்டபோது அவளை உம்மிடம் அழைத்து தொட்டு குணமாக்கி நிமிர்ந்து நடக்க வழி செய்தீர். இப்போது உமது முதுகு சிலுவையின் பாரத்தால் நசுக்கப்படுகிறது. நீர் விழுந்து கிடக்கிறீர். அன்பும் சமாதானமும் நிறைந்த இறைவனின் அரசு ஏழைகளுக்கு கிடைக்க தங்களையே கொடுத்து அயராது உழைத்த சமூக தொண்டர்களும் மனித நேயமுள்ள இதயங்களும் குருக்கள் துறவியரும் ஏழைகளின் மன தைரியத்திற்காக தங்களையும் அவர்களுடன் இணைத்து கொண்டார்கள். மக்களின் வாய்களை கட்டிய கடிவாளங்களை எடுத்தறிய முனைந்தார்கள். எத்தனையோ ஆயிரம் சமூக தொண்டர்கள் உலகெங்கும் பதிவில் இல்லாமல் பலியாகி வருகிறார்கள். இப்படி பலியாகும் ஆயிரம் இதயங்களுடன் இயேசுவே, நீரும் உம்மை காரணமின்றி பலியிட்டீர். இயேசுவே, எங்கெல்லாம் உயிர் வாழும் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கே நாம் துணிந்து உரிமைக்காக குரல் கொடுக்க உமது வரத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தம் தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உம் தாய் உம்மை பார்க்கிறார், நீரும் அவரை பார்க்கிறீர். உம்மை அவர் கருத்தாங்கி மடியில் தாங்கி பெற்றெடுத்தார். உம்மை கண்காணித்து வளர்த்தார். உமது எதிர்காலத்தை பற்றி தன் இதயத்தில் எத்தனையோ கற்பனைகளை வடித்தார். ஐயோ, இங்கே இந்த கோலத்தில் தன் மகனை காண்கிறாள். அவரது சொந்த மகன் பலாத்காரம் செய்யப்பட்டு விசாரணையின்றி தண்டிக்கப்பட்டு அடி காயங்களுடன் கொடிய வேதனையில் தள்ளாடி நடந்து வருகிறார். தாய் தன் மனதில் புதிய நிலைப்பாடுகளை உள்ளெடுத்து பார்க்கிறார். தன் சொந்த குழந்தைக்கு உணவு இல்லையே என்று சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் வெறும் கையாக நிற்கும் பாதிக்கப்பட்ட தாய், வருமானம் தொழில் ஏதுமின்றி குழந்தைக்கு மருந்து வாங்க துடிக்கும் தந்தை, வறுமையினால் ஊனமுறும் குழந்தைகளை பார்க்க துடிக்கும் பெற்றோர், இவை உலகெங்கும் ஒரு சில தடவைகள் அல்ல, 1000 தடவைகள் தோன்றி மறையும் நிஜங்கள். இயேசுவே, இத்தகைய மனவேதனையில் துடிதுடிக்கும் பெற்றோருடன் எம் பங்களிப்பையும் பகிர்ந்து கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உமது கால்கள் இடர்கின்றன, சக்தி சிறிது சிறிதாக வலு குறைகிறது, சிலுவை மேலும் பாரமடைகிறது. உம்மோடு செல்லும் சிப்பாய்கள் அதை கண்கூடாக காண்கின்றனர். எனினும் எந்தவித உதவியையும் அவர்கள் பரிமாற தயாராக இல்லை. பதிலாக உமது பாரங்களை சுமக்க யாரோ ஒரு அந்நியனை கட்டாயப்படுத்துகின்றனர். அவனால் அதை தாங்க முடியவில்லை. உமது சிலுவையின் சுமை அந்நியனுக்கு புதிதல்ல. ஒரு அந்நியன் உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறான். இராணுவ முகாம்களில் கட்டாயத்தில் துன்புறும் அப்பாவி மக்கள், குழந்தையின் பசி அழுகை தாங்காது கடற்கரையில் மட்டி பிடிக்கச் சென்ற ஏழை மீனவன், பனையிலிருந்து கட்டாயமாக இறக்கப்பட்ட ஏழை மதுபான வியாபாரி, வீட்டு தோட்டத்திலே காய்கறி பறிக்க முயன்ற ஏழை விவசாயியின் 2 பிள்ளைகள், இவர்கள் முகாம்களிலே கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். எதிரியை அழிக்க வீசப்பட்ட குண்டுகளுக்கு இரையாகும் அப்பாவி ஜீவன்கள், பெற்றோரின்றி உறவின்றி துடிதுடித்து மடிகின்றன. அடிமைத்தனம் ஒழிந்து விட்டதாக பறைசாற்றினாலும் மேலை நாடுகளில் நிலவும் இன நிற வெறி, வெளிநாட்டவர் பெரும் வெறுப்பான வரவேற்பு, கொடுமை இறைவா. இயேசுவே, சிறுபான்மையினர் எல்லா இடங்களிலும் நசுக்கப்படுகிறார்கள். நாம் அவர்களை எமது சகோதர சகோதரிகளாக பார்க்க பாவிக்க மனமாற்றம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை.
வெரோனிகாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உமது முகத்தில் இரத்தம், உமது துன்பத்தில் பங்கு கொள்ள உண்மையிலேயே அங்கு யாரும் இல்லையா? ஆம், ஒரு பெண், அவள் துணிகிறாள். சிப்பாய்களின் வெறியாட்டத்தை துச்சமன மதித்து துணிவுடன் உம்மிடம் வருகிறாள். அவள் மட்டுமே உமது காயப்பட்ட முகத்தை, இதயத்தை பார்க்கிறாள். ஒரு துணியால் உமது முகத்தை மிகவும் பரிவுடன் துடைக்கிறாள். உலகின் பல பகுதிகள் வறண்டு கிடக்கின்றன. பலரின் இதயங்களும் கூடத்தான். வாழ்க்கை ஒரு சுமையாகிவிட்டது. உணவில்லாமல் இறப்பதுடன் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். இன போராட்டத்திற்குள் சிக்குண்டு அல்லலுறுகிறார்கள். எப்படியான துன்பம் அவர்களுடையது! அவருடைய இரத்தம் தோய்ந்த முகத்திலிருந்து இயேசு எம்மை பார்க்கிறார், அழைக்கிறார். அவர்களின் உருவங்கள் இயேசுவின் உருவங்களே. இயேசு துன்புறுவோரின் சகோதரன். வல்லரசை ஆதிக்கம் செய்யும் இதயங்கள், வறட்சியில் துடித்து மாண்டு போகும் ஏழை அடிமைகளை ஒரு வினாடி ஏறெடுத்து பார்ப்பார்களா? இயேசுவே, அங்கு மரண அவஸ்தையுறும் மக்களின் கண்களிலும் இதயத்திலும் அன்பையும் இயக்கத்தையும் காண எமக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விதி தூரமாகிக் கொண்டே போகிறது. நிலம் கூட உம்மை தாங்கவில்லை. நிலத்தை உம்மால் உணர முடியாதபடி உடல் வேதனை. நீர் மீண்டும் விழுகிறீர். உமது வாழ்நாள் பூராக ஒரு சிறு காணி சொத்து ஏதுமின்றி வாழ்ந்தீர். இரவில் தூங்கக்கூட உமக்கென ஒரு படுக்கை இருக்கவில்லை. நாளாந்த உணவை தரும்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். மிகவும் கண்காணிப்பு நிறைந்த தந்தையும் பாதுகாப்பு நிறைந்த தாயுமாகிய உமது சொந்த தந்தையாகிய இறைவனில் நம்பிக்கை வைக்கும்படி எமக்கு படிப்பித்தீர். அவரே அனைவரையும் ஆதரித்து காக்கிறார். நாட்டின் நிலமனைத்தும் பெரும்பான்மைக்கே சொந்தம் என்றால் எங்கிருந்து எமக்கு அன்றாட அப்பம் கிடைக்கும்? உலகின் சிற்றரசுகள் வல்லரசை நம்பி வாடும் காலம் என்றுதான் மாறும். நாளாந்த உணவு தவிப்பு ஏழை விவசாயிகளை வீதிக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு சிறு நிலம் மட்டும் தரும்படி அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அதை கொடுத்தால் பதவி பறிபோய்விடும் என்று பயப்படுகிறது அரசு. இந்த வயிற்று தேவை சிறுவர் சிறுமியரை போராட்ட முனைக்கு இட்டு செல்கிறது. ஏனையவர்களை பாவத்தினோடே பணம் பண்ண தூண்டுகிறது. உணருமா பெரும்பான்மைகள்? இயேசுவே, எமக்கு எம் அன்றாட அப்பத்தை தாரும். மீதியான அனைத்தும் அடுத்தவர்களின் தேவைக்காக கொடுக்கும் நல் மனத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீதியோரங்களிலே ஏழை பெண்கள், நீர் எவ்வளவு தூரம் ஏளனம் செய்யப்பட்டு துன்புற்றிருக்கிறீர் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஓலமிட்டு அழுகிறார்கள். உம்மை பகிரங்கமாக அறிக்கையிட்டவர்கள் இப்போது பயமுறுத்தப்படுகிறார்கள், பகிரங்கமாக கைது செய்யப்படுகிறார்கள். இப்பெண்கள் தங்களை பற்றி கவலைப்படவில்லை, உமது துன்பத்திற்காக அழுகிறார்கள். நீர் இவர்களது துன்பமான எதிர்காலத்தை அறிந்து கொள்கிறீர். பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீர். உலகெங்கும் பெண்கள் முறையிடுவதற்கு காரணம் இருக்கிறது. கஷ்டத்தின் பெரும்பகுதி அவர்களையே சென்றடைகிறது. குடும்பத்தின் முழு பாரமும் பெண்களையே சுற்றி கொள்கிறது. ஆண்கள் முகாம்களிலே முடங்கி கிடக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள். கலவரங்களிலும் யுத்தங்களிலும் போராட்டத்திலும் இறந்து போகும் இதயங்களை நம்பி வாழும் குடும்பங்களின் நிலை என்ன? இவர்களின் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறிகளாகிவிட்டன. பொது தேவைகளின் அத்தியாவசியத்திலேயே மனித போராட்டம் பிறக்கிறது. பெண்கள் குரல் கொடுக்கிறார்கள். துன்புறும் மக்களின் தற்போதைய மாபெரும் சக்தி பெண்களே. இயேசுவே, நாமும் இப்பெண்களைப் போல் சமூக நீதிக்கும் சுதந்திரத்திற்கும் குரல் கொடுத்து நல்ல எதிர்காலத்தை உண்மையாக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீர் மரணத்தின் பிடியை அண்டிவிட்டீர். வீதியிலே வீழ்ந்து கிடக்கிறீர். ஆதரவற்ற குழந்தைகள் போல வீதியிலே சரிகிறீர். குழந்தைகள் உமக்கு முக்கியமானவர்கள். நீர் களைத்திருந்த போதும் குழந்தைகளை அரவணைத்து அன்பு காட்டினீர். இவர்களிலே உமது புதிய உலகத்தை அமைப்பதாக தெளிவாக சொன்னீர். முகாம்களிலே தப்பாக பாவிக்கப்பட்ட குழந்தைகள், கற்பழிக்கப்பட்ட இளம் சிறுமிகள் போலே வீதியிலே வைத்து சிப்பாய்கள் உம்மை சமைக்கிறார்கள். குண்டு வீச்சில் குழந்தைகள் துண்டு துண்டாக பித்தெறியப்பட்டார்கள். பெற்றோருக்கிடையே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை செல்லடியில் தூளாக பிறந்தது. ஆயிரம் குழந்தைகள் பிச்சை எடுக்கவும் வசதியின்றி மடிகிறார்கள். பாதுகாப்பற்ற இடங்களிலே பாதுகாப்புக்காக ஓடி ஒழிகிறார்கள். உலகின் பல நாடுகளில் பல சிறுவர் சிறுமியர் தேடி கைது செய்யப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு மடிகிறார்கள். இதை செய்வோர்கள் ஜனநாயகம் என்றும் சமதர்மம் என்றும் குரல் கொடுக்கிறார்கள். இயேசுவே, குழந்தைகளை துன்புறுத்தும் சமூகம் அவர்களின் எதிர்கால கனவுகளை நினைத்து பார்க்க அவர்களின் மனக்கண்களை திறந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கமின்றி உம்மை கசையால் வதைத்தார்கள். இப்போது உமது இறுதி பாதுகாப்பான
உமது உடையை தமக்கிடையே பங்கிடுகிறார்கள். அங்கே நீர் நிர்வாணமாக மிகவும் கீழ்மைப்படுத்தப்பட்டு நிற்கிறீர். ஒரு மரத்திலிருந்து இலைகளை வெட்டி கிளைகளை வெட்டி மரத்தையே வெட்டி இப்போது வேரையும் பிடுங்குகிறார்கள். அந்த மரம் துடித்து மடிகிறது. காடுகள் மட்டுமல்ல, நாடுகளும் தோட்டங்களும் கூட குண்டு வீச்சினால் அழிக்கப்படுகின்றன. அதனால் கடும் வறட்சி, மழை இல்லை. காட்டிலுள்ள உயிரினங்கள் இறக்கின்றன. சிற்றார்கள் குளங்களிலே நச்சுத்தன்மை கொண்ட செல் குண்டுகள் வீழ்வதனால் அதை பருகி ஏழை மக்களும் ஏனைய உயிரினங்கள், பிராணிகள், பூச்சி புழுக்களும் இறக்கின்றன. இது நாளைய சமுதாயத்திற்கே பெரும் பயங்கரத்தை உருவாக்கியுள்ளது. இதை பகிரங்கமாக சுட்டிக்காட்டிய பலர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இயேசுவே, மக்களும் உயிரினங்களும் அமைதியான சூழலிலேயே உயிர் வாழ முடியும். உயிர்களை மதிக்கும் மனப்பக்குவத்தை தர உம்மை இறைஞ்சுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணியை துளைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அத்தனை சக்தியையும் பாவித்து உம்மை சிலுவையில் அறைகிறார்கள். உமது உயிர் ஊசலாடுகிறது. இருந்தும் நீர் மனம் தளரவில்லை. உமது இறுதி துளி இரத்தம் வரை உமது செய்தியை, உமது லட்சியத்தை நிலைநாட்டுகிறீர். கடவுளுக்கும் தீய சக்திகளுக்கும் நடுவே சிலுவையில் ஓர் பாலமாக தொங்குகிறீர். பதவி, பணத்தை நீர் ஒருபோதுமே விரும்பியதில்லை. வாழ்வின் நிறைவை இறுதி வரை போதித்தீர். இறைவன் தம் கவனிப்பில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வின் நிறைவை அடைய விரும்புகிறார். இதற்கு எதிராக கொலையாட்டம் போடும் கும்பல் இறைவனுக்கு எதிராக கரகோஷம் செய்து உம்மை சிலுவையில் ஏற்றுகிறார்கள். வறுமையான வடகிழக்கும் வசதியான தென்மேற்கும் இது எமக்கு பரிச்சயமான சொற்களே. இது வருடா வருடம் உக்கிரமடைந்து பின்னோக்கி செல்கிறது. வட அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை போன்றன கொடுக்கும் பாரிய நீண்டகால கடன்கள் ஆயுத கொள்வனுக்கும் பாதுகாப்புக்குமே பாவிக்கப்படுகின்றன. பொருளாதார மூலதன திட்டங்கள் தென்மேற்கு பகுதிகளுக்கு மட்டுமே உரியனவாகிவிட்டன. நாளை இக்கடன்கள் இலங்கையின் அனைத்து மக்களையும் பாதிக்கப் போகிறது என்பதை பெரும்பான்மையினம் உணருமா? இயேசுவே, இரு இனங்களுக்கு ஒரு அரசிடமிருந்து இரு வேறுபட்ட திட்டங்கள். அரசிற்கு மனமாற்றம் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடைந்து போன உலகம் போல எந்த தற்காப்புமின்றி அவர்களின் அதிகாரத்திலே சிலுவையில் தொங்குகிறீர். நெஞ்சில் நெருப்பை வாங்கி சுவாசிக்கிறீர். உம்மிடம் எதுவுமே இல்லை. வெறுமையின் அவலம். அன்புக்கும் நீதிக்கும் பிறப்பிடமான நீர் அகதியாக அங்கே தொங்குகிறீர். பகிர்ந்துணர்வின் உச்சகட்டமாக கேவலமான உமது சிலுவை சாவின் மூலம் துன்புறும் அனைத்து தமிழருடனும்
அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர். இருண்ட துன்பத்தில் சிக்குண்டிருக்கும் போது, முகாம்கள் காடுகளிலே தத்தளிக்கும் போது, பட்டினியால் வீதியிலே சாவுக்கு போராடி கொண்டிருக்கும் போது, எம் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள இயேசு எம்மிடம் வருகிறார். மிகவும் கேவலமான சிலுவை சாவை ஏற்றதன் மூலம் இதற்கு மேல் துன்புற இடமில்லை என்று நிரூபித்தார். அங்கிருந்து எமக்கு அன்பையும் நம்பிக்கையையும் அள்ளித்தந்தார். பழுதுபட்ட ஈழத்திற்கு புது ஒளியும் வாழ்வும் இயேசுவிடமிருந்து வருகிறது. இயேசுவே, உமது கொடிய துன்பத்தின் மூலம் பகிர்ந்துணர்வை வெளிப்படுத்தினீர். நாமும் பகிர்ந்துணர்வை எம்மிடையே வளர்க்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இறந்த இயேசு அன்னையின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உமது மரணத்தின் போது பயந்து ஒழிந்து கொள்ளாமல் முன் வந்தவர்களில் உமது தாயும் ஒருவர். குழந்தையாக அவள் மடியில் புரண்டு விளையாடினீர். இன்று உமது உயிரற்ற உடலை கையில் மடியில் தாங்கி மனவேதனைப்படுகிறாள். அவளது முகம் அமைதியின் சோகத்தில் துடிக்கிறது. உமது கடந்த கால நிகழ்வுகளை அசை போட்டு பார்க்கிறாள். உமது தந்தை மூலம் இவ்வுலகிற்கு அனுப்பிய புதிய ஒளியையும் வாழ்வையும் நீர் தெளிவாக கொடுத்து விட்டீர். இதை புரியாதோர் பலர் நகைக்கிறார்கள். புரிந்து கொண்ட உம் தாய் துடிக்கிறாள். அநீதியையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள துணிவும் மன தைரியமும் அவசியம். ஆனால் எம் சுதந்திரத்தை வென்றெடுக்க இவைகளே முதற்படிகள். இதை பலர் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட வசதிக்காகவும் பதவிக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் இவர்கள் புரிந்தும் புரியாதது போல் நடிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களின் முழுமையான ஒன்றுபட்ட சுதந்திரத்தை வென்றெடுக்க இவர்கள் துணிவும் மன தைரியமும் பெறுவார்களா? இயேசுவே, அநீதியையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள எமக்கு மன துணிவை தாரும். துன்பத்தில் வாடும் அப்பாவி மக்களை நோக்கி எம் மனக்கண்களை திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் உம் உடலை நிலத்திற்கு காணிக்கையாக்க துணியிலே சுற்றிவிட்டார்கள். பிணவாடை அடிக்க ஆரம்பித்து விட்டது. துன்பத்தில் சிக்குண்டு மார்பிள் அடித்து அழுகிறார்கள். ஆனால் இது மிகவும் பிந்திய சிந்தனை, ஞானோதயம் அல்லவா? நீர் சில நாட்களுக்கு முன்னர் கேவலமாக கைது செய்யப்பட்ட போது ஏன் இவர்கள் குரல் கொடுக்கவில்லை? இப்போது உமது மரணத்திற்கு தாங்களே காரணம் என்று சிறிது உணர்கிறார்கள். அணு உற்பத்தி, ஓசோன் படலத்தில் உருவாகியுள்ள பாரிய சிதைவுகள், அசிர் பாவிப்பினால் பெய்யும் மழை, காட்டுத்தீ, நச்சுத்தன்மையான செல் தாக்குதல், பிணங்களினால் சிதைவுகள், அணுகுண்டுகளும் நியூக்ளியர் விஷவாயுக்களும் கொடிய குண்டு வீச்சுக்களும் இப்பூமியின் இயல்பையே நிலைகுலைய செய்துள்ளன. பூமியின் அழிவு அண்மித்து வருவதாக அவதானிகள் கூறுகிறார்கள்.
விஞ்ஞானம் இவற்றை வெல்லும் என்ற கூற்று பொய்யாகி வருகிறது. எமது சிந்தனையற்ற வாழ்வு உலக நிலைப்பாட்டை விரைவாக பாதிக்கிறது. இருந்தும் யாரும் இது பற்றி குரல் கொடுப்பதாக இல்லை. குரல் கொடுத்தும் அதை கேட்கும் நிலையில் வல்லரசுகள் இறங்கி வருவதாக இல்லை. இயேசுவே, சுயநலம் மறந்து அமைதியான உலகத்திற்காக, உலக சமாதானத்திற்காக குரல் கொடுக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சிலுவை பாதையை தியானித்த நம் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த மன்னிப்பு மன்றாட்டை பாடுவோம். தாவீது தாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இறைவனிடம் தாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடிய பாடல். திருப்பாடல்கள் 51 திருவிவிலியத்தில் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்பூசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித் தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.